நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. சரி ரெடியாப்பா? யோ எங்கேயா அவன்? சார் வாங்க சார், நல்லா உள்ள வாங்க. அட கூச்சப்படாதீங்க சார், ஃப்ரேம்குள்ள வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இவர் யாரு தெரியுதா? இவர் தான் ஆதித்யா ஆதி. ஃபேஸ்புக்ல வெட்டி சீன் விடுற 15 பேர்ல செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. வாரத்துக்கு ஒரு டிபி, அடிக்கடி ஸ்டேட்டஸ்ங்கிற பேர்ல பப்ளிசிட்டி கிரியேட் பண்றது, இதையே ஒரு வேலையா வச்சிருக்காருங்க. பாருங்க பாரு, இப்படி முடிக்குது பாரு, திருட்டு பயவுல. சரி வாங்க, இவர் பர்சனல் லைஃபை கொஞ்சம் நோண்டலாம். சில பேர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, சில பேர் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஏன் சில பேர் ஃபாரினில் கூட வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவர் வேலையே பெட்ரூமில் தாங்க. இப்போ கூட டியூட்டியில் தாங்க இருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவருக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லைங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்டிங்கன்னா I want to become a filmmaker. டேய், இந்த டக்கால்ட்டி வேலையை என்கிட்ட வச்சுக்காத. ஆக்ஷன். இந்த டிஎஸ்எல்ஆர் வந்ததுலேருந்து கண்டவெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு கிளம்பிடுறான். இந்த நாயம் அப்படி தாங்க ஆரம்பிச்சது. இது கேட்டு ஃபோட்டோ ஷூட் வேறு. நம்மால் தான் எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. உடனே ஃபேஸ்புக்கில் போஸ்டரை போட்டுருவாரு. இது வரைக்கும் 7-8 போஸ்டர் போட்டிருப்பாருங்க. ஆனால் எந்த படமும் ரிலீஸ் ஆனதில்லை. போஸ்டருக்கு மட்டும் 20-25 லைக்ஸ் வாங்கிட்டு போயிடுறது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, லைக்ஸ் கொடுத்தவங்களாம் படம் எடுத்துட்டான். ஆனால் இவன் இன்னும் ஒரு படம் கூட எடுக்கலைங்க. நாதாரி ஊருக்குள்ளே மட்டும் டேரக்டர்னு பேர் வாங்கிட்டு சுற்றுது. சரி எல்லாத்தையும் விடுங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ஏங்க எந்த படமும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ஒன்றும் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டான மேட்டர் இல்லைங்க. கஷாயம் குடிக்கிற மாதிரி கஷ்டமான மேட்டர். டேய் மொக்க போடாத, மேட்டர் சொல்லு. என்னோட முதல் படத்துலேருந்து வரேங்க. படம் பேர் 3 பேர். ஃபோட்டோ ஷூட்லாம் பலமாக நடந்தது. அப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு போனோம். கட் கட் கட். இங்க பாரு, கிட்டார் வாசி சொன்னா இந்த குத்து குத்துறான். சேஞ்ச் த சாங். ஒரு குண்டு மணி குலுங்குதடி கண்ணம்மா காதுல காதுல கொஞ்சம் சிந்தாமணி சிந்துதடி சின்னம்மா சொல்லல சொல்ல. நல்லா இருக்கா? மணி குலுங்குதடி கண்ணம்மா காதுல காதுல கொஞ்சம் சிந்தாமணி சிந்துதடி சின்னம்மா சொல்லல சொல்லல. என் ஜோட்டு பொண்ணு கொண்டு புட்டா கண்ணாலே, என் வேட்டி கட்டு விட்டு போச்சு தன்னாலே தன்னாலே. ஒரு குண்டு மண்ணி கொல்லுங்குதடி கண்ணம்மா காதுல காதுல கொஞ்சம் சிந்தா மண்ணி. இவங்கள கூட கஷ்டப்பட்டு நடிக்க வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. டேட்டிங் போறது கூட பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா ஷார்ட் ஃபிலிம்னா ஒருத்தியும் வரமாட்டா. கேட்டா ஐ எம் நாட் ஃபோட்டோஜீனிக்டா அப்படி இப்படிங்கிறது. ஏண்டி நாங்க கல்யாணம் பண்றதுக்கா பொண்ணு கேட்குறோம்? 2 நிமிஷம் நடிச்சுட்டு போதானே கேட்குறோம். ஒரு ஹீரோயின் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல என் படத்துல 3 ஹீரோயின் வேற. சொல்லவா வேணும்? சொதப்பிச்சு. 3 ஹீரோயின் கிடைக்கிறது தான் கஷ்டம். சரி 3 ஹீரோக்கும் ஒரே ஹீரோயின் வச்சு படம் பண்ணலாமேன்னு யோசிச்சுருந்தேன். மச்சி, இவன் தானே என் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண வந்திருக்கான். ஓ, எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க? 2 பண்ணியிருக்கேன். 2 படம் தானா? பரவாயில்ல, ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் தான் இருக்கா? 3 பசங்களும் ஒரே பொண்ணுக்கு ரூட் விடுற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட். இது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரே சீனு, அதுவும் கிளைமேக்ஸ் மட்டும்தான். ஒரு ஹீரோயின் கிடைக்கிறது மட்டும் சாதாரணமான மேட்டர் இல்லைங்க. அதுக்கு நிறைய மட்டமான வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவளுங்க போகிற கேவலமான ஃபோட்டோக்கு லைக் கொடுக்கணும், மொக்க ஸ்டேட்டஸில் கமெண்ட் பண்ணணும், 10 நாள் சேட் பண்ணணும், 1 வாரம் ஃபோனில் கடலை பண்ணணும். அப்புறம் அப்படி இப்படின்னு கெஞ்சி ஒரு பொண்ணு ஒத்துக்குச்சு. ஸோ கிளைமேக்ஸ் ஆன் அ ஃபைன் சன்னி டே. எங்கடா அவன் இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணி பாரு. சி ஸ்விட்ச் ஆஃப்டா. டேய், இந்த படமும் ஊத்திக்கிச்சா? இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியல. பொண்ணுங்க இல்லைன்னா பசங்க எவனா நடிக்க வர மாட்டானுங்க. என்ன பண்றது? டேயாதி, நீயே நல்லா தான்டா இருக்க. பேசாம நீயே நடிச்சுறேன். என்ன கேமரா எடுக்கிறது ஒருத்தன் வேணும், பார்த்துக்கலாமே. அப்போதான் எனக்கு ஒரு கேமராமேன் கிடைச்சான். சொல்ல போனா கேமரா கிடைச்சது. சொன்ன வேலையை ஆரம்பிச்சோம், ஸ்டில் எடுத்தோம், ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். மச்சி இங்க வர்றா, இதான் ஷாட்டு. நான் அப்படியே நடந்து வருவேன், நீ அப்படியே ஜூம் பண்ணி. என்னடா இந்த கேமரால ஸ்டில் எடுக்க முடியும், வீடியோல எடுக்க முடியாது. வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கை இருந்தா என்னடா பண்றது? பரவாயில்ல விடுமச்சி. இல்லடா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹாய்ண்ணா. என்னடா எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம், எங்க போயிருந்த? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கோம். So sad.
எத்தனாவது படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன். தம்பி அசிஸ்டன்ட் என்ன சொல்லு, அண்ணன் வருவாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு இவனே ஒரு மொக்க படம் எடுத்துட்டான். நீங்க இன்னும் ஒரு நல்ல படமே எடுக்கலாம்.